அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களான எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் சி. விஜயபாஸ்கர் ஆகிய இருவர் மீதான வழக்கு விவகாரங்கள் இப்போது தமிழக அரசியலில் பேசுபொருளாக மாறியுள்ளது. கட்சி தலைமை மீதான அதிருப்தி ஒருபுறம் இருந்தாலும் தங்கள் மீது நிலுவையில் உள்ள பல்வேறு வழக்குகளின் பயம் காரணமாகவே இவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறார்கள் என்ற விமர்சனங்கள் வலுத்து வருகின்றன. கரூர் மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் போக்குவரத்துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் இவர் மீது மட்டும் சுமார் 30க்கு மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. சொத்து குவிப்பு வழக்கு, 100 கோடி நில மோசடி வழக்கு, தேர்தல் அதிகாரி மிரட்டல், மணல் கடத்தல் மற்றும் சட்டவிரோத போராட்டம் என 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அதேபோல் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் மீது சிபிஐ விசாரித்து வரும் குட்கா ஊழல் வழக்கு, லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் அமலாக்கத்துறை தொடர்ந்துள்ள சொத்து குவிப்பு மற்றும் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்குகள் என 12 முக்கிய எஃப்ஐஆர்கள் நிலுவையில் உள்ளன. மத்திய, மாநில விசாரணை அமைப்புகளின் பிடி இறுகி வரும் நிலையில் இந்த வழக்கு பயம் காரணமாகவே இவர்கள் த.வே.க. பக்கம் தஞ்சம் புகுகிறார்களா என்ற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் பலமாக எதிரொலிக்கிறது.